ஹாய்! இன்னைக்கு நம்ம ப்ரான் டொன்ன பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பயங்கர டேஸ்டி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். ப்ரான் யூஸ் பண்றனால நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். ஸோ அதோட டீட்டெயில் ரெசிபி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஸ்ட் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10, கிரீன் சில்லி ஒரு 4, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா. இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் கீ சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போட்டு வதக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம். நான் 2 பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. சிம்மில் வச்சு வதக்கினீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த ஃப்ளேவரே போயிடும். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே ஹை ஃப்ளேம்ல வச்சே பண்ணுங்க. எப்பவுமே வெங்காயம் எல்லாம் வதக்குறதெல்லாம் வந்து சிம்ல வச்சு பண்ணாதீங்க. பிரியாணிக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சே வதக்குங்க. கொஞ்சமா டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட். ஃபுல்லா நல்லா சாட்டே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடுங்க. நீங்க எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அரைச்சு வச்ச அந்த பேஸ்ட்டை போட்டு இதையும் நல்லா சாட்டே பண்ணுங்க. எல்லாமே ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க. பட் கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ இதுக்கப்புறம் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வேற எந்த மசாலாவும் வேண்டாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசியாக வேணும்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரான்ஸை போட்டு இந்த மசாலாவோட நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம். 1:2 ரேஷியோவில் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை நான் வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சோன்னு நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுடலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்தாங்க ஜீரக சம்பா ரைஸை
போட்டுறலாம். தண்ணிலாம் வடிச்சுட்டு. ஜீரக சம்பா ரைஸ் பொதுவா நல்ல டேஸ்ட் குடுக்கும். நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். ஜெனரலாவே பிரியாணிக்கு வந்து டாப் மோஸ்ட் ரைஸ்னா அதுதான் நான் சொல்லுவேன். ஆ பாஸ்மதிலாம் நெக்ஸ்ட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜீரக சம்பா தான். அது நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். ஸோ நல்லா கிளறிட்டு தம் போட்டுறலாம். டென் மினிட்ஸ்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 10 மினிட்ஸ் அடுப்ப ஆஃப் பண்ணி தம் போட்டுருங்க. அவ்வளோதான். நல்லா டேஸ்டியான தொன்ன பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.